கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நமக்கு இந்த ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் கல்லூரி மூலமாக வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள நமக்கு கிருபை செய்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். சரிங்களா? ஒரு ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு, நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது நாம் பெற்றுக்கொள்ளுகிற சிறிய காரியத்திற்காக கூட நாம் நன்றி சொல்ல வேண்டும். இல்லை என்றால் நாம தேவனிடத்துல திருடுகிறோங்கிறார். சரிங்களா? ஸோ ஆமா, நம்ம எவ்வளவுதான் திட்டம் போட்டாலும் இப்படி வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்வது அவ்வளவு ஒன்றும் எளிதான காரியம் அல்ல. ஆனால் தேவன் இதை நமக்கு எஃபர்ட்லெஸ்ஸா வாக்கிய செய்திருக்கிறார். சரிங்களா? தேவன் நமக்கு தந்த 15 பாடங்கள், அதுல இன்றைக்கு நம்ம 9வது பாடமாகிய தேவனின் மெய்யான இயல்பு என்கிற பாடத்தை முடிக்க போறோம். கடைசி கிளாஸுக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? இதுவரைக்கும் இதில் உள்ள மொத்த 10 வகுப்புகளிலே 9 வகுப்பை முடித்து விட்டு நான் 10வது வகுப்புக்கு வந்திருக்கிறோம். இந்த தேவனின் மெய்யான இயல்பு தான் நம்முடைய டெக்ஸ்ட் புக்கு. ரொம்பவும் பிரயோஜனமா இருந்தது. நீங்க எல்லாரும் சாட்சி சொல்றீங்க. ஸோ இன்றைக்கு கடைசி பாடம் 10வது பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். அது முடிவுரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவுரையிலே எழுதப்பட்டிருக்கிற அங்கே வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு செல்ல போகிறோம். எஸ் பிரதர். Question 1. எந்த 5 நாள் அல்ல, எந்த 2 நாள் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது? எஸ் சிஸ்டர் பவானி. எங்களுடைய நற்கிரியைகள், வேத வாசிப்பு, ஜெபம், ஒழுங்காக ஆலயம் செல்வது, தசவாகம் செலுத்துவது, இந்த 5 நாள் மட்டுமல்ல, இயேசு அவர் எங்களுக்கு என்ன செய்தார், அவருடைய மகத்துவம் மற்றும் தயவு அவற்றின் அடிப்படையில் தான் எங்களுக்கு ரட்சிப்பு. வெரி குட். ஆமா இல்ல? ஆமா பாருங்க, அதனால 166வது பக்கத்துல டாப் மோஸ்ட் பாருங்களேன். எந்த 5 நாள் அல்ல, ஒன்று நற்கிரியைகள், வேத வாசிப்பு, ஜபம், ஒழுங்காக ஆலயம் செல்வது, தசவபாகம் செலுத்துவது, இவைகளின் அடிப்படையில நமக்கு ரட்சிப்பு கிடைக்கல. சரிங்களா? போன வாரம் இங்க நாங்க இருக்கிற கலிபோர்னியாவில் ஒரு கூட்டத்துல கிட்டத்தட்ட 1000 அமெரிக்கர்கள் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். காஸ்பல் மீட்டிங்ல யாரு செய்தியாளர்னா அது 30 வயது சின்ன பையன், 30 வயது கூட ஆயிருக்காது, அங்கேட் ராம்பாபு. பாருங்க, அந்த தம்பி கூட்டத்துக்கு 2000 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. ஒரு அழகான ஆடிட்டோரியத்துல ஆஸ்கர் விருது கொடுக்கிற ஒரு டால்பி தியேட்டர்ல அழகாக கொடுத்தாங்க. அப்ப பாருங்க, அதை யோசித்து பார்க்கிற, எந்த கண்டிஷனும் சொல்லப்படவில்லை. நற்கரியை செய்கிறவங்களாம் வாங்க, நல்ல வேத வாசிக்கிறவங்கள வாங்க, ஜபம் செய்கிறவங்க, இப்படிலாம் சொல்லி அழைக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துடைய அன்பை மாத்திரம் சொல்லித்தான் அந்த தம்பி அழைத்தான். ஆச்சரியமா எல்லாரும் முன்னாலே வந்துட்டாங்க. அப்ப அருமையானவர்களே, நாமும் அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டோம். எது நம்மை ரட்சித்தது? அவரது மகத்துவம், அப்புறம் அவருடைய தயவு. கர்த்தர் நல்லவர். பாருங்க, மகத்துவம் என்றால் கிருபை என்று எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? அப்போ அவருடைய தயவு, அவருடைய கிருபைக்கு உள்ளே கூட வேற எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். அதான் முக்கியமான பாடம். நற்கிரியைகள் செய்யணுமா? ஆமா. வேதம் வாசிக்கணுமா? ஆமா. ஜபம் செய்யணுமா? ஆமா. ஒழுங்காக ஆலயம் செல்ல வேண்டுமா? ஆமா. தசவாக செலுத்த வேண்டுமா? ஆமா. ஆனால் இவைகளின் அடிப்படையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது அல்ல. சரிங்களா? இவைகளிலே குறைவு இருக்கும் பொழுதும் தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அரைகுறை ஆசீர்வாதம் அல்ல, பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது அவருடைய மெய்யான இயல்பு. அவருடைய அன்பு மாறாதது, அது அவருடைய மெய்யான இயல்பு. சிஸ்டர் கரெக்டா சொன்னாங்க. 2வது கேள்விக்கு போயிடலாம்.
வாசிட்டாங்களா? தேங்க்யூ லார்ட். எதின் மேல் ஆ விசுவாசம் வைக்காமல் ஆ எதின் மேல் வைக்க வேண்டும். ஓகே, கிரேஸ் சிஸ்டர். நமது விசுவாசத்தை வைப்பதற்கு இயேசு செய்து முடித்தவைகளில் நாம் நமது விசுவாசத்தை வைப்பதற்கு பதிலாக நாம் செய்தவர்களில் நமது விசுவாசத்தை வைக்கிறோம். அது பிள்ளையா ஓகே நாங்கள் செய்து கொண்டோம். ஆனா இயேசு செய்து முடித்தவைகளில் நமது விசுவாசத்தை வைப்பதுதான் சரியான. ஓகே, வெரி குட். கரெக்ட். பாருங்களேன், எதன் மேல் விசுவாசம் வைக்கக்கூடாது என்றால் நாம் செய்கிற கிரியைகளிலே வைக்க வேண்டாம். எதன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து செய்து முடித்தவற்றை. அந்த பேராகிராஃப் முழுசும் வாசித்துருவோம். 165 நான் வாசிக்கிறேன். செகண்ட் பேராகிராஃப். நமது மீட்பை பற்றியும் இயேசு நமக்கு உண்மையாக என்ன செய்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ளாமலேயே நம்மில் அநேகர் தேவனை அணுகுகிறோம். நாம் எப்பொழுதும் செயல்படும் முறைமையிலேயே இருக்கிறோம். சாத்தான் நாம் செய்த ஏதாவது ஒரு தவறை சுட்டி காட்டியவுடன் நாம் நம்மை குற்றப்படுத்தி கொள்ள ஆரம்பித்து, தேவனே, ஏன் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறோம். இயேசு செய்து முடித்தவைகளில் நமது விசுவாசத்தை வைப்பதற்கு பதிலாக நாம் செய்தவைகளில் நமது விசுவாசத்தை வைக்கிறோம். ஆகையினால நம்மாலே விசுவாசிக்க முடியவில்லை. கர்த்தர் நல்லவர் பாருங்கல்ல. அப்ப திரும்ப திரும்ப அதான் வருது. எது? தேவன் எனக்காக அவருடைய குமாரன் மூலமாக என்ன செய்து முடித்திருக்கிறார், அல்லது கிறிஸ்துவுக்குள் நாம் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். இந்த நாலேஜ் தான் நமக்கு எப்பொழுது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன செய்யும்னா உங்களுடைய இருதயத்தை உற்சாகம் உள்ளதாக காத்துக்கொள்ளும். எந்த சூழ்நிலையிலும் காத்துக்கொள்ளும். சிறைச்சாலைக்குள்ளேயும் காத்துக்கொள்ளும், சிங்க கெவிக்குள்ளேயும் காத்துக்கொள்ளும், சீறுகிற நெருப்பிற்குள்ளேயும் காத்துக்கொள்ளும். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது கேள்வி போலாம் பிரதர். யாரால் தேவனுக்கு தங்களை முழுவதும் திறந்து கொடுக்க முடியும்? சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. அதற்கு தாங்கள் தகுதி உள்ளவர்கள் என்று எண்ணினால் அவர்கள் தேவனுக்கு தங்களை திறந்து கொடுக்க முடியும். கரெக்ட், வெரி கரெக்ட். பாருங்க, அப்படிதான் சொல்லணும். அது எதுல இருக்குன்னா பேஜ் 167 லாஸ்ட் பட் 1 பேராகிராஃப்ல கடைசியில பாருங்களேன். நீங்கள் மிகவும் தகுதியற்றவர்கள் என்று எண்ணினால் தேவன் உங்களை நேசிக்கும்படி நீங்கள் உங்களை அவருக்கு திறந்து கொடுக்க முடியாது. அப்ப யாரால் தேவனுக்கு தங்களை முழுவதும் திறந்து கொடுக்க முடியும் என்றால், நாம் மிகவும் தகுதி உள்ளவர்கள் என்று எண்ணினால் தேவன் உங்களை நேசிக்கும்படி நீங்கள் உங்களை அவருக்கு திறந்து கொடுக்க முடியும். திறந்து கொடுக்க முடியும் என்றால் விசுவாசிக்க முடியும், அவ்வளவுதான். ஃப்ரீயா இருப்பீங்க அவர்கிட்ட போய், அப்பாட்ட இல்லையா. நம்முடைய பாவங்களை பாராது நம்ம நேசிக்கிற அன்புள்ள தகப்பனிடத்திலே யார் தைரியமாக நெருங்க முடியும் என்றால் தாங்கள் தகுதி. ஆனா பாருங்க, நம்ம இவ்வளவு நாளும் ரொம்ப ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம். ஏன்? அவர்கிட்ட போகும்போதெல்லாம் நான் ஒன்றும் லாய்க்கு இல்லை. அவர் எவ்வளவு வருத்தமா இருக்கும் பாருங்க. இல்ல, நான் பாவி, நான் சரியில்லை. இந்த உணர்வு தான் இன்றைக்கு திருச்சபையில காணப்படுகிறது பாருங்க. 90% பிரசங்க இதைத்தான் கற்றுக் கொடுக்காங்க. அவ்வளவு ஈஸியாலாம் ஆண்டவர் தரமாட்டாரு. ஏன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நீ சரியில்லை, இதானே பிரசங்கம் பண்றாங்க. அதனாலதான் போன பாடத்துல பார்த்தோம், ஏன் சர்ச்சுக்கு வர்ற கூட்டத்தோட கேம்ஸ் பார்க்க ரொம்ப விரும்புறாங்க டிவியில அப்படின்னா, டிவியில வர்ணனையாளர் சபிக்கிறது இல்லை, அவிசுவாசத்தை விதைக்கிறது இல்லை. ஐயா, ஆமா, நீ நல்லா இருப்பீங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை, அவ்வளவுதான், சிம்பிள். தேவன் உங்களை நேசிக்கிறாருங்க, அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. உங்கள் குறைவுகள் மத்தியிலும் அவர் உன்னை நேசிக்கிறார். தம்பி தைரியமா இரு, உன்னை வாழ வைப்பாரு, நல்லா இருப்பாருன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. தைரியமா சொல்லுங்க. அதான் யோசித்து பார்க்கிறேன், இயேசுவண்டை அவர் செய்த அதிசயங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. அத்தனை லட்சம் அற்புதம் பண்ணினாலும் ஒரு இடத்துல கூட
இவன் யூதனா என்று கேட்கவே இல்லை. நல்லவனா, காணிக்க கொடுக்கிறானா, ஒண்ணுமே கேட்கல. பாருங்களேன், நல்ல பாடம் ஆமென். இல்லையா? சீஷர்கள் எத்தனை பேரை கூட்டு வராங்க, டக்கு 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 டக்குன்னு ஹீல் பண்ணி அனுப்பிடுறாரு. ஆனால் நாம் யாருங்க? நாம் அந்நியர்கள் கிடையாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் இஸ்ரவேலர்கள், நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். நம்மை ஆசீர்வதிக்காமல் அவர் வேற யாரையும் ஆசீர்வதிக்கவே முடியாது என்கிற தைரியத்தோடு அவருடைய கிட்டி சேர வேண்டும். ஆமா, அந்த பாதையில தேவன் நம்மை தெளிவாக நடத்துகிறார். எனவே நீங்க என்ன செய்யணும்? பெரிய அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டும். பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க எதிர்பார்க்கணும். ஒரு ஸ்டாக்னேஷன் வந்துடக்கூடாது. சரிங்களா? ஆமா, ஓரளவு உற்சாகமா இருக்கிறீங்க, இன்னும் உற்சாகத்துக்குள்ள வாங்க. ஆமா, இந்த அமெரிக்கா தேசம் மாத்திரம்தான் மாதிரி தான் உங்க கனடாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பெரிய சர்ச்சுக்கு போயிட்டேன். சரிங்களா? எல்லாரும் குதூகலமா இருக்காங்க. சர்வீஸ் முடிஞ்சா அப்படி நல்ல ஒருத்தர் நல்ல புன்சிரிப்போடு பேசுறது. இந்தியாவில் அப்படி இல்லை, ஸ்ரீலங்காவில இருக்கான்னு தான் நினைக்கிறேன். அந்த எந்தூசியாசம், அதுல அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்களும் இங்க கல்ச்சர் அப்படி இருக்குல்ல. அப்ப நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சத்தியத்தை நாம் அறிகிறோம். எனவே தைரியமாக நீங்கள் மற்றவர்களோடு உற்சாகமாக பேசுங்க, அவர்களை ஆசீர்வதியுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, நீங்க தைரியமாக பிறரை ஆசீர்வதியுங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க தகுதி உடையவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எஸ் Hallelujah. பிரதர், அடுத்த கொஸ்டின் போலாம். இவைகள் போதவே போதாது. மகேஸ்வரி சிஸ்டருக்கு லேசான கேள்வி வந்துட்டு. தேங்க்யூ பாஸ்டர். 166வது பக்கம் 2வது சுகம் ஐஸ்வர்யம் விடுதலை. இல்ல, இன்னும் நீங்க அதை கரெக்டா சொல்லணும். பாருங்க, எவை போதவே போதாது என்றால், நான் அதை வாசிக்கிறேன், நீங்க கரெக்டான பேராகிராஃப் தான் எடுத்திருக்கீங்க. ஆனால், அதாவது 166ல செகண்ட் பேராகிராஃப், ஆனால் சுகம் ஐஸ்வர்யம் விடுதலை என்று வரும்போது நாம் செய்தவைகளை நாம் பார்த்து, தேவனே என்னால் முடிந்த அளவு நான் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறேன், இது போதுமா என்று கேட்கிறோம். இல்லை, அது போதாது என்பது மட்டுமல்ல, எப்போதும் அது போதவே போதாது. நாம் செய்தவைகளை எந்த 5 நற்கிரியைகள், நாம் செய்கிற நற்கிரியைகள் போதாது, நாம் படிக்கிற வேத வாசிப்பு போதாது, நாம் ஏறெடுக்கிற ஜெபம் போதாது, ஒழுங்காக ஆலயம் செல்வது போதாது, தசமபாக செலுத்துவது போதாது. அப்போ இதெல்லாம் நாம செய்யறோம். நாம் செய்தவைகள் ஒரு நாளும் போதாது. போதும் என்று இருந்தால் அவர் எங்க போயிருக்க மாட்டாரு? சிலுவைக்கு போயிருக்க மாட்டாரு, இல்லையா? ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான் சிஸ்டர். நாம் செய்தவைகள் ஒரு நாளும் போதாது. சரிங்களா? அதை நீங்க ஆமா, இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்தவைகள் எத்தனை % போதும்? 100% போதும். இதெல்லாம் பை ப்ராடக்ட். வெரி குட். கர்த்தர் நல்லவர் பாருங்களேன். ஓகே, வெரி குட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். தேவன் நம்மை உண்மையாகவே நேசிக்கிறார் என்பதை நம் மனம் ஏற்றுக்கொள்ள கண்ணாடி முன் நின்று நாம் சொல்ல வேண்டிய 3 எழுதுக. வெரி குட். எஸ் சிஸ்டர் லிதியா. வெளியே பேமாமா யார் சொல்லணும்? எஸ் சிஸ்டர், பேமாம் சொல்லுங்க சிஸ்டர். 169வது பேஜ்ல தேவன் என்ன நேசிக்கின்றார். வெரி குட். நான் பரிசுத்தவான், ஆமென், ஒருபோதும் பாவமே செய்யாதது போல தூய்மை உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பேமாம் சிஸ்டர் யாரும் நீங்க டீமா படிக்கிறீங்களா, நீங்களே தனியா படிக்கிறீங்களா? தனியாவாக.
சூப்பர் சிஸ்டர், வெரி குட். ஆமா, இப்போ இது வந்து நாலேஜ். எது நாலேஜ்? நான் கண்ணாடியை பார்த்து இது சொல்லணுங்கிறது நாலேஜ். நாலேஜ் போதாது, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஆமா ஆமா ஆமா, ரொம்ப முக்கியம். பாருங்களேன், நம்மை நாமே ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கு. யாருக்காவது அந்த வசனம் தெரியுமா? நான் படிச்சிருக்கிறோம். ஏசாயாவுல இருக்கு பாசு. ஆ தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிக்கிறவன். ஆ எத்தனாவது வசனம் சொல்லுங்க சிஸ்டர், எடுத்துருவோம், நம்ம டைம் இருக்கு. அதனாலே பூமியிலே தன் ஆ சாரி பாஸ்டர் 65:16. 65:16 நோட் பண்ணிடுங்க, இதெல்லாம் முக்கியமான வசனம். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பாருங்க, போதும். பாருங்க, பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் தன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். அப்போ நீங்கள் உங்களே ஆசீர்வதிப்போம் இல்லையா? எனக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம ஆண்டோட கிருபையினால இது 100வது வகுப்புல நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா கிங்டம் பிரின்சிபல் 20 கிளாஸ் எடுத்தோம். இப்போ அதுக்கு பிறகு 8 புக்கு முடிச்சிருக்கிறோம். 80, 20, 100வது வகுப்புல இன்னைக்கு இது ஒரு சின்ன தீர்மானம் எடுப்போம். தவறவே கூடாது. 2 காரியத்திற்காக தவற வேண்டாம். சரிங்களா? என்னன்னா, ஒன்று நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். யோசித்து பாருங்களேன். இல்ல, நீங்கெல்லாம் ஒரு காலத்துல ஸ்ரீலங்காவில இருந்து கனடாவில் போய் செட்டில் ஆயிருக்கீங்க. பல ஆண்டுகள் ஆயிற்று. நீங்க போன தேசத்துல தேவன் உங்களை கைவிடவில்லை இல்லையா? கைவிடவில்லை. நல்ல குடும்பத்தை தந்தாரு, பலர் வீடு வாங்கியிருப்பீங்க, கார் வாங்கியிருப்பீங்க. எல்லாத்துக்கும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காலையிலே படுக்கும்போதே ஒரு நன்றி சொல்லணும். கொஞ்ச நேரம் கட்டில் உட்காந்துட்டாவது என்ன செய்யணும்? எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. டெய்லி நமக்கு ஆகாரம் தருகிறாரு. நமக்கு தருகிற ஆகாரத்தை நல்ல நாவு டேஸ்ட் காமிக்குது, டைஜஷன் ஆகுது இல்ல? அப்புறம் நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம் ஆண்டவருக்குள்ள. ஆனால் ஆண்டவரை பற்றி அறியாத மக்கள் வாழுகிற இந்த உலகத்துல தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரே நான் தெரிந்து கொண்டேன் என்கிறாரு. நன்றி சொல்லுங்க. கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுக்காக நன்றி சொல்லுங்க. கிறிஸ்தவனா இருப்பதற்காக நன்றி சொல்லுங்க. தாயின் வயிற்றிலே முன்குறித்தேங்கிறாரு, அதற்காக நன்றி சொல்லுங்க. எவ்வளோ நன்றி சொல்லுங்க. 3 நேரம் சாப்பாடு தர்றாரு, நன்றி சொல்லுங்க. நைட்ல படுக்க போகும்போது பகலெல்லாம் என்னை பாதுகாத்தீரேன், நன்றி சொல்லுங்க. அதே போல என்ன செய்யணும்? காலையில எழுந்த உடனே நான் உங்க பேரை சொல்லுங்க. பேமாம், தேவன் உன்னை நேசிக்கிறார், நான் பரிசுத்த வாட்டி. கண்ணாடியை பார்த்து நீனே சொல்லலாம், நீ பரிசுத்த வாட்டி, நீ பாவமே ஒருபோதும் செய்திராததை போல தூய்மையானவள். வேற என்ன சொல்லலாம்? ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படி சொல்லுங்க ஒண்ணு. நான் பூமிக்கு உப்பா இருக்கிறேன். நான் பூமிக்கு உப்பா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன். தேவனே சொல்லணும். பேமா, உனக்கு தேவனே ஞானம், இயேசுவே ஞானமா இருக்கிறாரு, மீட்பா இருக்கிறாரு. நான் என்ன சொல்லலாம் வேற? தேவன் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார், தேவன் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். எவ்வளவு சொல்லலாம் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் உங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிற அதை நம்ம இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா அப்போதான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். நமக்கு நாலேஜ் மாத்திரம் போதாது, என்ன நடக்கணும் அதை அப்ளை பண்ணணும். அப்போ இன்னும் அடுத்த ஸ்டெப் போகணும். நீங்க 2 தீர்மானம். தினம் சரி நைட்டு படுக்கும்போது 1 நிமிடமாவது நான் நன்றி சொல்லுவேன். 2வது காலையில எழுந்த உடனே 1 நிமிடமாவது நீ என்ன செய்யணும்? கண்ணாடி முன்னால நின்று நல்ல சந்தோஷமா சிரிச்சு என்ன சொல்லுங்க? உங்களை நீங்களே ஆசீர்வதிங்கள். அன்னைக்கு தேவையானது பேசுங்க. இன்னைக்கு நாங்க குடும்பத்துல சமாதானமா இருப்போம், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும், இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது இல்லையா? யாராவது எழுதி வச்சு அடுத்த கிளாஸ்ல வாசிக்கலாம். யார் எழுதுறீங்க?
முடிந்ததை எழுத ஆரம்பிப்போம். சீனியர் ஸ்ரீதேவி சிஸ்டர் எழுதட்டும் பாஸ்டர். ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி, ஓகே பாஸ்டர் எழுதுறேன். வெரி குட், வெரி குட் சிஸ்டர். நன்றி சொல்றதுக்கு எழுதுங்க, ஆ சரிங்களா? அடுத்தது ஒவ்வொரு பக்கம் எழுதிடுங்க. நம்ம வகுப்பு ஆரம்பிக்க முன்னாடி கூட எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லலாம். ஏதோ ஒன்று அப்படி ஆரம்பிப்போம். அதில் நம்ம எப்படி இருக்கணும்? சென்சிட்டிவாக இருக்கணும். அறிவு மாத்திரம் பெருகுனா போது, ப்ராக்டிக்கலாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். இரட்சிப்பின் போது தேவனிடமிருந்து இலகுவாக நன்மைகளை பெற காரணம் என்ன? வெரி குட். லிதியா சிஸ்டர் சொல்லுங்க. முழுமையாக இயேசுவின் மேல் இருந்த விசுவாசம். முழுமையாக மேல் இருந்த விசுவாசம். வெரி குட், கரெக்டான பதில் தான். கேள்வியும் பதிலும் நான் சொல்லிடுறேன். ரட்சிக்கப்பட்ட போது தேவனிடத்திலிருந்து லகுவாக நன்மைகளை பெற என்ன காரணம் என்னவென்றால், முழுமையாகவே இயேசுவை நம்பினதுனால பெற்றுக்கொண்டோம். அதன் பிறகு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடுமாற்றம் வருகிறது? யாராவது சொல்லுங்க. அவிசுவாசம் வருது. அவிசுவாசம் எதனால வந்தது? உலகத்தில் நடக்கிறதை பார்த்து. இல்ல, நம்ம கான்டெக்ட்ல யாராவது சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாட்டுல என்னுடைய செயல்பாடு பத்தாது. இந்த 5 வாசம் பாருங்க. யார் நற்கிரியை போதாது, வேத வாசிப்பு போதாது, ஜபம் போதாது, ஆலயம் சென்றது போதாது, தசவாக செலுத்த இப்படின்னு நம்ம சுய கிரியைகளை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நம்முடைய மனித கிரியைகளை சிந்திக்க வைக்கிறது யாரு? சபைதான். யோசித்து பாருங்களேன். யோசேப்பு அவன் கண்ட தரிசனத்துல உறுதியா இருந்தான். நம்ம கிண்டல் மாதிரி தெரிந்தாலும் அதுதான் உண்மையா இருக்குது. யோசித்து பார்த்தால கிட்டத்தட்ட 13 வருஷங்க அவன் தரிசனத்தை விடவே இல்லை. கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் தந்துட்டாருப்பா. ஏன்னா அவன் சர்ச்சைக்கே போகல. அதே போல எங்க நம்ம தாவீது எடுத்துடுங்க. நிபந்தனை இல்லாத தேவ அன்புதான் தேவனுடைய மெய்யான இயல்பு, சரிங்களா? இதெல்லாம் பை ப்ராடக்ட். இவைகளிலே குறைவு இருக்கும். ஆனால் நான் அதே வேளையில நம்ம அதை விட்டு விட வேண்டிய அவசியம் இல்லை. அதுலேயும் பெருக்குவோம். நற்கிரியை செய்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல. ஆமா, முன்னால விட நீங்க இப்போ வேதத்தை நல்லா தியானிக்கிறீங்க பாருங்க, சரிங்களா? ஜெபம் செய்யறதுல பாருங்க. நான் முன்னால காலையில 1 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு முழங்கால் போடுவேன். அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளவில்லை. எப்பொழுதும் அந்த ஜெபத்தை பற்றி நம்ம தியானிச்சோம். தேவனோடு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா பிரதானமான பெஸ்ட் ப்ரேயரு. அதிலே நாம் யாவரும் தேறி இருக்கிறோம். நீங்க இந்த ஆன்சர் தேடும் பொழுது என்ன செய்றீங்க? அவரோட கனெக்ஷன்ல இருக்கிறீங்க. இப்போ நம்ம தேவனோடு தொடர்புல இருக்கோம். இது நல்ல ஒரு ப்ரேயர். ஓகே, ஆமா. அதனால நம்ம எதுக்குமே என்ன செய்ய வேண்டியதில்லை, குற்ற உணர்வு அடைய நல்ல இது இல்லையா? நீங்க யோசித்து பாருங்க. இந்த இனிஷியல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சால்வேஷன் 99% கிறிஸ்தவங்களுக்கு கிடையாது, விசுவாசிகளுக்கு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரு எந்தூசியாசம் இருந்து பாருங்க. ஏன்னா குற்ற உணர்வு வரல. மகேஸ்வரி சிஸ்டர், நீங்க எத்தனாவது வயதுல ரட்சிக்கப்பட்டீங்க? நீங்க அன்மியூட் பண்ணுங்க. அவங்கதான் சீனியரா இருப்பாங்க நினைக்கிறேன். எஸ், 85ஆம் ஆண்டு 86ஆம் ஆண்டு தான் பாஸ்டர். ஓகே. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை ஆச்சு? 20 வருஷம் ஆச்சா? 40 வருஷம். நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த உற்சாகம் இல்ல அந்த நேரத்துல. இப்ப நம்ம திரும்ப உற்சாகத்தை வந்துட்டு கிருபை. உண்மைதான் பாஸ்டர். ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவனுடைய அன்பை மாத்திரம் தான் நினைச்சேன். எனக்கா இத்தனை கிருபை, ஆண்டவரே என் கண்ணை திறந்தீங்களே, என் மேல இவ்வளவு அன்பா இருக்கீங்களே, அப்படி பரவசமா இருந்தோம். அப்புறம் தேவன் செய்த கிரியைகளை மறந்துட்டு நாம என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி சிஸ்டருக்கு 38 வருஷம் வேஸ்டா போச்சு. அறியாமை.
இது நல்ல கொஸ்டின் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட போது தேவனிடமிருந்து நீங்க அந்த நேரத்துல எதை கேட்டாலும் பெற்றிருப்போம். ஏன்னா சிம்பிள் ஃபெய்த்ல இருந்தோம், ஆண்டவருடைய அன்பையே நினைச்சு கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகுதான் கண்டிஷன்லாம் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 7 போயிடும். அதை நான் கொஞ்சம் வாசிக்கட்டுமா? சரி, போலாம். 7 போயிடலாம். எஸ். இயேசுவை சார்ந்து கொள்ளாதவர்கள் எந்த பொய்யை நம்புவர்? வெரி குட். யாரு? ஏஞ்சலின் சிஸ்டரா? லிதியா சிஸ்டர், யாரு சொல்லுவாங்க? சொல்லுங்க, ஏஞ்சலின் சொல்லுங்க. இல்ல வீடியோல வராத யாருனாலும் சொல்லுங்க. நான் சொல்லவா பாஸ்டர்? சொல்லுங்க சிஸ்டர். 169வது பக்கம் பாஸ்டர், செகண்ட் பேராகிராஃப்ல கடைசி 4 லைன் பாஸ்டர். நான் இயேசுவை சார்ந்து கொள்ளாமல் எனது தகுதிக்கு ஏற்பதான் நீர் எனக்கு எதையும் தருவீர் என்று எண்ணினேன். எனது சிறந்த கிரியைகளின் மூலம் உம்மை அணுக நான் முயன்றேன் என்பது போன்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டி இருக்கலாம். அதாவது எங்களது தகுதிக்கு ஏற்பதான் கர்த்தர் எதையும் தருவார் என்று சொல்லியும் எங்களது சிறந்த கிரியைகள் மூலம் எங்களுக்கு சொல்ற அது பொய். அதுதான் அதை நம்புகிறவர்கள் பொய்யை நம்புகிறார்கள். கரெக்ட் 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 கரெக்ட். இயேசுவை அந்த பேராகிராஃபை முழுதும் வாசிக்கிறேன். பேஜ் 169, செகண்ட் பேராகிராஃப். கேள்வி என்னவென்றால், இயேசுவை சார்ந்து கொள்ளாதவர்கள் எந்த பொய்யை நம்புவர்? நீங்கள் ஒருவேளை தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்த வேண்டி இருக்கலாம். தேவனே, என்னை மன்னியும், எல்லாவற்றையும் எனது சுய முயற்சியிலேயே செய்தேன். நான் உம்மை தவறாக புரிந்து கொண்டேன். உமது ஆசீர்வாதங்களை நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆகவே நான் செயல்படவே முயற்சி செய்தேன். இயேசு செய்ததை சார்ந்து கொள்ளாமல் எனது தகுதிக்கேற்பதால் என்னை ஆசீர்வதிப்பீர் என்கிற பொய்யை நம்புறதுதான் இயேசுவை சார்ந்து கொள்ளாதவர்கள். இல்ல? ஆமா, டிபெண்டன்ஸ் அப்பான் த கிரியேட்டர் காட். தேவனை சார்ந்து கொள்ளுகிறதுல ஏன் தேவனை சார்ந்து கொள்ளவில்லை? பொய்யை நம்பிட்டாங்க. என் பெர்ஃபார்மன்ஸ் பத்தாது, என் நீதி போதாது, என்னுடைய பரிசுத்தம் போதாது என்கிற பொய்யை நம்புகிறதுனால அவர்கள் தேவனை சார்ந்து கொள்ளவில்லை. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவன் நம்ம மைண்டை ரெனியூ பண்ணிட்டே இருக்கார் ஆண்டவர். அவர் என்ன சொல்றாரு? எழுந்துரு, நீ நல்லா என்ன விசுவாசிக்க முடியும். ஏன்? நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டேன். நீ உன்னுடைய சுய கிரியை பாராதே. இல்ல, நீ யோசித்து பார்த்தீங்கன்னா இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். எந்த அடிமைத்தனத்துல இருந்தோம்? எப்போ பார்த்தாலும் கில்ட்டி கான்சியஸ்னஸ். அது என்ன சொல்லும்? எப்பா நாளையில இருந்து நல்லா ஜெபம் பண்ணிடணும், எப்படியாவது இன்னைக்கு பரிசுத்தமா இருந்துடணும். இந்த குற்ற உணர்வு, சதா குற்ற உணர்வு, அது என்னது? அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் தான் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடையா இருந்தது. எப்படி தலைகீழ இருக்கு பாருங்க சபை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை சார்ந்து கொள்ளாதவர்கள் எந்த பொய்யை நம்புகிறார்கள் என்றால், என்னுடைய கிரியைகளில் படி நான் என்னை தகுதிப்படுத்தி கொண்டால்தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற பொய்யை நம்புகிறார்கள் என்று எழுதுனா நீங்க 10 மார்க்ஸ் போட்டுக்கலாம். 8வது கேள்விக்கு போயிடலாம். எதில் நடக்காமல் எதில் நடக்க வேண்டும்? தேவன் தங்கள் மேல் வைத்துள்ள அன்பில் அவர்கள் நடக்காமல் தாங்கள் செய்த கிரியைகளில் நடப்பதுதான். 167ஆம் பக்கம். ரைட் சிஸ்டர், வெரி ரைட், கரெக்டான பதில். தேவன் நம்மேல் வைத்த உள்ள அன்பு எப்படிப்பட்ட அன்பு? நிபந்தனையற்றது. நிபந்தனையற்றது. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு நிபந்தனையற்றது என்பதற்கு இயேசு கிறிஸ்து என்ன கதை சொல்லி விளக்குனார்? அத இளையகுமாரன் கதையை சொல்லி அதை அப்படின்னா அந்த பகுதியை கூட வாசிப்போம். பேஜ் 167ல
செகண்ட் பேராகிராஃப் வாசிக்கிறோம். ரட்சிப்பின் போது மக்கள் தேவனிடமிருந்து எளிதாக காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் அவருடைய விசுவாசம் முழுமையாக இயேசுவின் மேல் இருந்தது. ஆனால் நாம் மறுபடி பிறந்த பின் நம்மையே நாம் நம்ப ஆரம்பிக்கிறோம். அது ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து தான் தேவன் விடுதலை தந்தார். என்ன சொன்னாரு? 8:32 இயேசு கிறிஸ்து யோவான் 8:32 என்ன சொன்னாரு? திறக்காம சொல்லுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக்கும். எதுல இருந்து விடுதலை? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, குற்ற உணர்வுல இருந்து விடுதலை. ஐயோ, நான் இன்னும் எதையாவது செய்யணுமா ஏசப்பாவா திருப்திப்படுத்த, அந்த பொய்யிலிருந்து விடுதலை, நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை, குற்ற உணர்வுல இருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. இல்ல, கர்த்தர் நல்லவர். பாருங்க, வாசிக்கிறேன். மக்கள் தங்களது வாழ்வை கர்த்தருக்கு அர்ப்பணித்து மறுபடி பிறந்து தேவன் தங்களை நேசிக்கிறார் என்பதை அறிந்திருந்தாலும் கூட தேவனுடைய அன்பை அவர்கள் ருசிப்பது இல்லை. இதற்கு காரணம் தேவன் தங்கள் மேல் வைத்துள்ள அன்பில் அவர்கள் நடக்காமல் தாங்கள் செய்த கிரியைகளில் நடப்பதுதான். இப்படிப்பட்ட நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க, நல்லா ஒயிட் சாரி போட்டு ஜோல்ஸ் எல்லாம் இல்லாம போறவங்க பாருங்க, ஒரு ப்ரைடுல இருப்பாங்க. we are superior என்று சொல்லல, வெளி அலங்காரத்தை பார்க்கிறவர்கள், கூட்டத்துல நல்லா நின்று சத்தமா அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறவர்கள். அந்த ஆயக்காரன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணா? உங்களுடைய சமூகத்துல நிக்க எனக்கு தகுதி இல்லையா? தகுதி இல்ல அப்படின்னா அடுத்த ஆள் என்ன சொன்னா? நான் காணிக்க கொடுக்கறேன்னா உபவாசம் பண்றேன்னு சொன்ன பாருங்க. இதை விட வெளிப்படையா எதுவுமே சொல்ல முடியாதுல்ல, அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்குறேன். கர்த்தர் நல்லவர். ஆமா. அப்போ இதுக்காக நீங்க என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும்ல. ஐயா, இந்த புதிய உடன்படிக்கை எங்களுக்கு விளக்கி காண்பித்தரே ஆவியானவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 9. ரட்சிப்பின் மகத்துவத்தை குறித்து அறிவில்லாமல் பாவத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களை யாராக பார்க்கிறார்கள்? சொல்லாதவங்க சொல்லுங்க. நமது மனச்சாட்சி நமது பாவத்தை பற்றி மட்டும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. நாம் நம்மை பாவியாக பார்க்கிறோம். யார் அவர்கள் தங்களை பாவியாக பார்க்கிறார்கள் என்றால், மகத்துவத்தை, தேவனுடைய மீட்பின் மகத்துவத்தை, ரட்சிப்பின் மகத்துவத்தை குறித்து அறிவில்லாதவர்கள். கேள்வி என்ன? ரட்சிப்பின் மகத்துவத்தை குறித்து அறிவில்லாமல் பாவத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களை யாராக பார்க்கிறார்கள்? பாவியாகவே பார்க்கிறார்கள். அந்த பேராகிராஃப் வாசிக்கிற 3rd paragraph of page 168. தேவன் உங்களை நேசிக்கிறார், ஆனால் நம்மில் அநேகர் பாவ உணர்வினால் அந்த ஆழ்ந்த உறவிலிருந்து வெளியே இருக்கிறோம். இல்ல, அந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லை. இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்தோம். அவரால் எப்படி என்ன நேசிக்க முடியும்? நான் தான் அவ்வளவு நல்லவன் கிடையாது, பாவி இருந்து நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல, என் பரிசுத்தம் போதாது. தேவன் உங்களை நேசிக்கிறார், ஆனால் நம்மில் அநேகர் பாவ உணர்வினால் அந்த ஆழ்ந்த உறவிலிருந்து வெளியே இருக்கிறோம். ஏனெனில் நமது மனசாட்சி நமது பாவத்தை பற்றி மட்டுமே நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறது. நாம் நம்மை பாவியாகவே பார்க்கிறோம். ஆனால் நாம் உண்மையாக மீட்பை புரிந்து கொண்டால் பாவத்தை குறித்த உணர்வு இனிமேல் நமக்கு இருக்காது என்பதை வேதம் தெளிவாக கூறுகிறது. பாவியாகவே பார்க்கிறோம். அப்படி சில பாட்டுலாம் இருக்குல்ல, எந்த பாட்டு யாராவது ஞாபகம் வந்தா சொல்லுங்க. பாவியாகவே பாடுவாங்க. நான் பாவிதான், இல்ல, ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார் பாருங்க. அப்போ அந்த பாட்டு மூலமா என்ன சொல்றோம்னா, நீர் என்னை பரிசுத்தப்படுத்துறது போதாது, உம்மால முடியல, அப்படித்தானே அர்த்தம் அதுக்கு.
நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று எந்த வசனம் சொல்லுது? எபிரேயர் 10:14 பாஸ்டர். 10:14 10:14 வெரி குட் இல்ல, வெரி குட். இதை விட வெளிப்படையா எந்த வசனமும் சொல்ல முடியாது. அப்போ சாந்த குணம் உள்ளவர்களாய் நம்ம இதை எடுத்து சொல்லணும். சரிங்களா? இங்க ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலிக்கு ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஒரு 1 hour கிளாஸ் எடுத்தேன். அவங்களுக்கு 3 பிள்ளைகள், அப்பா அம்மா எல்லாரும் 5 பேர் இருந்தாங்க. சரிங்களா? ரொம்ப பொறுமையா, அவங்க விசுவாசிகள் தான். இந்த வசனங்களை தான் எடுத்தோம். தேவன் நம்ம எப்படி தகுதிப்படுத்தி இருக்கிறார் இல்லையா? ரோமர் 5:1, ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14, கொலோசியர் 2:10 இந்த வசனங்களை எடுத்துக்காட்டா அவங்க கண்ணு திறக்கிறாங்க. எப்படி ஆமா இப்படிலாம் வசனம் இருக்கா? அநேகருடைய கண்கள்ல படவே இல்லையே, நம்ம கண்ணிலேயே படலையே இல்ல. இப்பதான் அந்த கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஓகே, மற்ற இதை அறியாதலன்னா எப்பவுமே நம்ம எப்படி நினைப்போம்? I am not worthy to receive the promises. இல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் ப்ராமிஸ் லேண்டை எப்படி மிஸ் பண்ணாங்கன்னா இந்த எண்ணம் இல்லை, அது ரொம்ப டிஃபிகல்ட்டா நினைச்சாங்க, ஜெயன்ஸை நினைச்சாங்க, பயந்துட்டாங்க. ஆனா இன்றைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபையில இருக்கிற 90% நல்ல விசுவாசிகளும் தேவன் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. அதற்கு பிரதான காரணம் அவர்கள் தங்களை எப்பொழுதுமே பாவியாகவே பார்க்கிறார்கள். ஏன்னா நானும் பாருங்க, எங்க ஊர்ல இங்க உள்ள சிஎஸ்ஐ சர்ச்சில் பேர் விட்டுருப்பாங்க, செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச், செயின்ட் ஜான்ஸ் சர்ச், செயின்ட் பால்ஸ் அப்படிலாம் விட்டுருப்பாங்க. எனக்கு பெரிய கேள்வி, எப்படி ஒரு மனுஷன் செயின்டா இருக்க முடியும்? ஆனா பாருங்களேன், ஆனா நாம செயின்ட்னு தேவன் பல இடத்துல சொல்லியிருக்கார், நான் பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்கார்ல. அதையும் தாண்டி தேவன் மிக உச்சபட்சமாக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார்? தேவர்களாக இருக்கிறீர்கள். வெரி குட் சிஸ்டர்ஸ். அவர் இருக்கிற பிரகாரமாக நாம இருக்கிறோம், தேவர்களாக இருக்கிறோம். இயேசு செய்தவர்களோட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கடைசி கொஸ்டின் போயிடலாம். ஒரு தேவ பிள்ளை எதற்காக நன்றி செலுத்தும் போது பாவத்தில் வாழும் ஆசை அவனை விட்டு போகும்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க யாரும் சொல்றீங்களா? 170வது பக்கத்துல 3வது பந்தியில பாஸ்டர், நாங்க நாங்கள் யாரா இருக்கிறோம், தேவனா இயேசுக்குள்ளவே இருக்கிறோம்னு சொல்லி நன்றி செலுத்தணும். அவர் மேலேயே சிந்தையில நாங்கள் வைக்கும் போது பாவத்தில் வாழுற ஆசை எங்களை விட்டு ஓடி போயிடும். வெரி குட். ஃபர்ஸ்ட்ல என்ன பாயிண்ட் சொன்னீங்க? தேவன பிரசனத்துக்குள்ள வரைக்க நாங்கள் தேவனை போல இருக்கிறோம் என்ற அந்த அறிவுகளுக்குள்ள வேணும். அப்ப நாங்க நன்றி செலுத்தணும். வெரி குட். நல்லா நீங்க புரிஞ்சிருக்கீங்க. அதை வாசிக்கிறேன். பேஜ் 170, 3rd paragraph. நீங்கள் தேவ பிரசனத்துக்குள் வரும் பொழுது அவர் சொல்வது போலவே நீங்கள் இருப்பதற்காக நன்றி சொல்லணும். இல்ல, நம்ம வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தைரியமா இதுல யாருமே சொல்ல முடியாது. நாங்கள் யாராக இருக்கிறோம்? நீதிமான்களாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கும் நீங்க என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். டெய்லி கூட சொல்லலாம். ஈவினிங் ப்ரேயர் எழுதுறவங்க அதை எழுதிட்டுவாங்க இல்ல. இன்றைக்கு பரிசுத்தவனாக பாதுகாத்தீரே நன்றி, நீதிமானாக பாதுகாத்தீரே நன்றி, பரிபூர்ணம் உள்ளவனாக பாதுகாத்தீரே நன்றி, தேவனாக என்னை வைத்திருக்கிறீரே நன்றி. அப்படி எழுந்து அப்படி கமாண்ட் பண்ணி சொல்லுங்க. அந்த சத்தம் உங்க காதுல 2 காதுல விழும்போது உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வந்துடும், பயம் போயிடும், ஒரு குதூகலம் வந்துடும். கர்த்தர் நல்லவர். பாருங்களா, அந்த பேராகிராஃப் நான் திரும்ப வாசிக்கிறேன். பேஜ் 170, 3rd paragraph. நீங்கள் தேவ பிரசன்னத்துக்குள் வரும்போது அவர் சொல்வது போலவே நீங்கள் இருப்பது. அவர் என்ன சொல்றாரு? வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை தேவனே சொல்கிறார். அது உங்களுக்கு தெரியும். இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. நீங்கள் உலகத்திற்கு உப்பாக
ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், பரிசுத்தவானாக இருக்கிறீர்கள், பரிபூர்ணம் உள்ளவளாக இருக்கிறீர்கள், நீதிமான்களாக இருக்கிறீர்கள். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று பவுல் சொன்னாரா, பேதுரு சொன்னாரா? இயேசு சொன்னாரு. எந்த மனுஷனும் சொல்லல. இயேசு சொன்னதை நம்ம சீரியஸ் எடுக்கணும் இல்லையா? ரைட். ஆமா, யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் 24/7 போயிட்டே இருக்கு. நீ எங்க போனாலும் இந்த உணர்வு எடுத்துக்கிடுங்க. ஃப்ளைட்ல போறீங்க, நினைக்கணும் எனத்துல இருந்து ஜீவ தண்ணீர் போயிட்டே இருக்குப்பா. சேஃபா போய் சேர்றது மாத்திரமல்ல, நான் இந்த ஏரோப்ளைன்ல இருக்கிறதுனால என்னோடு கூட பயணிக்கிற 400 பேரும் வியாதியிலிருந்து வெளியே வந்துருவாங்க. அதுக்கு நீங்க எந்த எஃபர்ட்டும் போட வேண்டியதில்லை. ஒரு சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்திருந்தாங்க. சரிங்களா? கடைசியில் மெசேஜ் கொடுத்துட்டு கடைசியில் வியாதி உள்ளவர்களே வாங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து சாட்சி சொல்றாங்க, ஐயா உங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே சோமாயிட்டு. ஏன் 24/7 ஜீவ தண்ணீர்ல என்னெல்லாம் அடங்கி இருக்கு சொல்லுங்க. 7:38 யோவான் 7:38 சொல்றாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல நீங்க எல்லாரும் அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறீங்க இல்லையா? தட்ஸ் த ஒன்லி கண்டிஷன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறதுனால உங்களுடைய உள்ளத்திலிருந்து from your belly the living water is flowing. அந்த லிவிங் வாட்டர்ல என்னெல்லாம் இருக்குது? சுகம், விடுதலை, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பிளஸிங், ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கு. அந்த டோட்டல் பேக்கேஜ் லைஃப் பாஸ்டர். ஸ்ரீதேவி கடு ஸ்பீடு, வெரி குட், கரெக்ட். அப்படிதான் இருக்கணும்ல. இல்லாத ஆசீர்வாதமே இல்லை சொல்லுங்க. ஆன் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லுங்க. ஜீவ தண்ணீர்ல இல்லாத ஆசீர்வாதமே இல்லை அருமையானவர்களே. சரிங்களா? அப்போ நீங்க அப்படி நினைக்கணும், நான் எங்க போனாலும் அங்க அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் வந்துடும். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே என்ன சொன்னாரு? இந்த வீட்டுல சமாதானம் உண்டாகட்டும் சொன்னாரு. நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய சமாதானம் பாய்ந்து சென்று அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்குமா இல்லையா? இல்லையா? உங்களை விட்டால் வேற யாரும் ஆண்டவருக்கு இல்லைங்க. சரிங்களா? அதனால நீங்க டிராவல் பண்ணாலும் சரி, எங்க போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனா உங்க ஸ்ட்ரீட்லயே வியாதி வரக்கூடாது. ஆமா, அந்த யாரு அவர் பேரு பாலாசி லாரி பாருங்களா, அவரு ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போனா அதுல எந்த சைட்ல பிசாசு இருந்தாலும் அலறுமா. அவ்வளவு பவர் நம்மிடத்திலிருந்து போயிட்டே இருக்கு. அப்போ எப்போ அது மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு நாலேஜ் தான் வேண்டியிருக்கு. ஐ எம் ஃபுல்லி லோடட் வித் லிவிங் வாட்டர். அந்த ஜீவ தண்ணீர் எந்த அளவு போகுமா? rivers of living water. ரிவர்ஸ், நதிகள். நீங்க ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா 4 பெரிய ஆறுகள் சேர்ந்ததுதான் ஒரு நதி. அவ்வளவு பிளஸ்ஸிங், அவ்வளவு பவர் நம்மிடத்திலிருந்து பாய்ந்து போயிட்டே இருக்கு. எத்தனை பேர் இது புரியுது இல்ல? கர்த்தர் நல்லவர் பாருங்களேன். எல்லாம் he has made everything simple. எல்லாத்தையுமே சிம்பிளிஃபைட் பண்ணி வச்சிருக்கிறாரு. பட் வாட் த ப்ராப்ளம் இஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு பிலீவ் த சிம்பிள் பட் சூப்பர் நேச்சுரல் பவர் இன்சைட் அஸ், சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங் இன்சைட் அஸ். அதை நம்மளாம் நான் சொன்ன பாருங்க, ஒரு சாட்சி ஒரு 5 வருஷம் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல்லே ஐசியூக்குள்ள போறேன். சரிங்களா? எனக்கு 2 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. திங்கட்கிழமை சர்ஜரி, சண்டே முந்தின நாள் என்னை கூப்பிட்டு போறாங்க. அந்த நபர் இங்கே முடியெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா பிரெயின் சர்ஜரி பண்ணணும். 15 நாள் கோமா ஸ்டேஜில் இருக்காரு. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, சர்ஜரி பண்ணுனா ஒருவேளை சுகமடைவார், இல்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் கோமா ஸ்டேஜில். 40-45 வயசு தான் இருக்கும். நான் தலையில வழுக்கு மண்டையில போய் கை வச்சுட்டு பேசிட்டு வந்தேன். ஏசி நாமத்தினால் ஐ ஸ்பீக் லைஃப், இந்த பிரெயின் நீ ஆக்டிவேட் ஆகுதுன்னு 2 வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டேன். சரிங்களா? அது 7-8 பேரும் இருந்தாங்க இந்த ஐசியூவில்.
அதுல 3-4 பேர் ஆபரேஷனுக்காக வைக்கப்பட்டவர்கள். கடைசியில பார்த்தா 3 நாள் 4 நாள் கழிச்சு என்னை கூப்பிட்டு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வைக்கணும், இப்படி நடந்தது, எங்க பையன் சோமாய் வீட்டுக்கு வந்துட்டான்னாங்க, சர்ஜரி கேன்சல்டு. அதைத்தான் சொல்றாங்க பிரதர். ஏன்னா எனக்கு தெரியாத குடும்பம், என்கிட்ட ரொம்ப பழகல. அப்பதான் சொல்றாங்க, பிரதர் நீங்க அந்த மக மத்திரம் ப்ரேயர் பண்ணீங்க. அந்த பாட்டியம்மா சொல்லுது, 60-65 வயசு இருக்கும். ஐசியூல உள்ள அத்தனை பேரும் சோகமாயிட்டாங்க, டாக்டர்லாம் ஷாக் ஆயிட்டாங்கன்னாங்க. அப்போ எனக்கு நம்ப முடியல. அப்பதான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம் நடந்ததுப்பாங்கிறார். என்னிடத்துல இருந்த சுகமளிக்கிற வல்லமை ஜீவ தண்ணீராக இன்விசிபிளா பாய்ந்து சென்று அத்தனை பேரும் சுகமாய். இதெல்லாம் நான் தெரிஞ்சனாலதான் தைரியமா சொல்றேன். நீங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்க முடியாது, நீங்க இருக்கிற இடத்துல வியாதி இருக்க முடியாது, தரித்திரம் இருக்க முடியாது. தைரியமா ஆசீர்வதிங்க. ஆமா, இன்னைக்கு காலையில யூஎஸ்ஏல இருந்து ஒரு சிஸ்டர் கூப்பிட்டாங்க, பிரதர் உங்க செய்தி 100 செய்தி கேட்டேன் பிரதர். இன்னைக்கு என் காலையில என் பையன் எக்ஸாம் எழுத போயிருக்கான், அது மேல கை வச்சு பேசியிருக்கேன். எப்பா இயேசுவாகிய ஞானம் உனக்கு வேலை செய்துட்டா, நீதான் டாப் ரேங்கர்னு சொல்லி அனுப்பிச்சுன்னு அவங்களும் அவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அதனால சொல்றேன், இன்னைக்கு தைரியமா ஆசீர்வதிங்க. எழுதியிருக்கிற ஆசீர்வாதங்களை உங்கள் சந்ததி மீது கூறுவதற்கு தைரியமா எழும்புங்க. இந்த சத்தியத்தை அறியாத உங்க பிள்ளைகளே கேள்வி பண்ணும், என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்கம்மா, ஏமா எழுதியிருக்கு, எடுத்து காட்டுங்க. நாம் ஆசீர்வதிக்க பிறந்திருக்கிறோம். சரிங்களா? ஆமா, எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. அப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும், அமுக்கி குலுக்கி ஏராளமாய் பணத்தை மாத்திரமல்ல ஆசீர்வாதத்தை தைரியமா அமுக்கி குலுக்கி நிறைய கொடுங்க. ஏனென்றால் நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் நல்லவர். நம்ம 100வது வகுப்பு முடிந்த 101வது வகுப்பு, புதிய புஸ்தகம். சரிங்களா? பொருளாதார உக்கிரானத்துவம். சிஸ்டர் அடுத்தது இதான லிதியா சிஸ்டர்? ஓகே, நான் இப்போ ஜெபம் பண்ண போறேன். சரிங்களா? இதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. 1வது சாப்டர்ல இருந்து 10 கேள்விகள் கேட்கப்படும். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த 100 வகுப்பிலையும் எங்களோடு பேசி சகல சத்தியத்திற்குள்ளேயும் எங்களை நடத்தின பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது படித்து முடித்த உம்முடைய மெய்யான இயல்பை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்னும் எங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவீராக. இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பேர் பேராக ஆசீர்வதியும் ஆண்டவர். இவர்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறார்கள், உலகத்திற்கு தீர்வாக இருக்கிறார்கள், உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்ற வார்த்தை இவருடைய வாழ்க்கையில மாம்சமாக மாறட்டும் ஆண்டவரே. ஒரு உற்சாகமான ஆவி இவர்களை தாங்கட்டும், உந்தி தள்ளட்டும் ஆண்டவரே. சரீரத்துல இன்னும் சுகமும் பலனும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவருடைய பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும். இவர்களுக்கு நீர் கொடுக்கிற அந்த உற்சாகமான ஆவியை பார்த்து இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உற்சாகம் அடைவார்களாக. உம்முடைய அன்பை, உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. அதே போல ஆண்டவரே, நாங்கள் புதிதாக துவங்க இருக்கிற பொருளாதார உக்கிரானத்துவம், தேங்க்யூ மாஸ்டர், ஃபைனான்ஸ் ஸ்டூவர்ட்ஷிப், அந்த புதிய பாடத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தர போறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.